Hi, vanakkam. This is Lakshmi Veeraraghavan and you are watching my channel, Chakra Healthcare. இஞ்சி தேனூரல் அதுதான் இன்றைய டாபிக். இஞ்சி தேனூரல்னால் என்ன? இஞ்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நல்ல முத்துன இஞ்சியாக ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. மண் போக அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி காய வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. உள்ளுக்குள்ளே மாய்ஸ்சர் இருக்கும், பட் வெளியே தொட்டு பார்த்தா ஈரப்பதம் தெரியக்கூடாது. வெயிலில் காய வைக்க வேண்டாம். ஃபேனுக்கு கீழே நல்லா சின்னதாக கட் பண்ணி சின்ன துண்டு நம்மளால் எப்படி சாப்பிட முடியுமோ சின்னதாக இஞ்சியை அந்த லெவலுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு துணியில் ஃபேனுக்கு கீழே ஆற விட்டுருங்க. அட்லீஸ்ட் ஒரு ½ டே ஆறட்டும். ஒரு நாள் நீங்கள் வைக்கிறதா கூட பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு நாள் பட வரும். இல்லைன்னா சீக்கிரமே கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இஞ்சியை கட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நல்ல சுத்தமான தேன். இஞ்சி 1/4 கிலோ அப்படின்னா தேன் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 1:2 எடுத்துட்டு இந்த ஆறின அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் போக ஆறின அந்த இஞ்சியை இந்த தேன் உள்ளே போட்டுட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. ப்ரிஃபரபிளி கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் வேண்டாம். கிளாஸ் பாட்டிலில் வச்சுட்டு நல்லா ஒரு தண்ணி படாத ஒரு கார்னரில் வச்சுருங்க. டெய்லி நல்லா குலுக்கி மட்டும் விட்டுக்கோங்க. அதை மேலே நுரைச்சின்னு வரும், பயப்பட வேண்டாம், எல்லாமே தானே செட்டில் ஆகிடும். ஒரு 21 டேஸ் இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் டெய்லி காலையில் அந்த இஞ்சி துண்டுகளை அந்த ஹனியோடு சேர்ந்து சாப்பிடும்போது தொண்டை கபம், கோழைக்கட்டு, இன்டைஜஷன், அந்த வயிறு ப்ளோட்டிங் அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறையும். காலையில் எழுந்த உடனே சாப்பிடலாம் இதை. இப்போ குழந்தைகளுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க இஞ்சி கொடுக்க முடியாது அவங்களுக்கு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த ஹனி இருக்குது இல்லையா, இஞ்சியில் ஊறினது, அதை கொடுத்தா அதுவே போகிறோம். இஞ்சி ஊறின ஹனியை சாப்பிட்ருவாங்க. தொண்டைக்கும் நல்லது. இன்டைஜஷன், அப்புறமா அந்த லூஸ் மோஷன் ஆகுது, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டூ ட்ரை இட்.